Hello friends, welcome back to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்ல ஜியோகிரஃபில ஃபர்ஸ்ட் யூனிட் ஆன லித்தோஸ்பியர் எண்டோஜெனிட்டிக் ப்ராசஸஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் ஆர் ஆல் த ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த், அந்த எர்த்துக்குள்ளே நடக்கக்கூடிய இன்டர்னல் ப்ராசஸ் என்னென்ன, எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ் என்னென்ன, ஒவ்வொரு ஸ்பியர்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி கன்சிக்யூட்டிவ் கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம லித்தோஸ்பியர் அப்படின்ற ஸ்பியர் ஆஃப் த எர்த்தை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய எண்டோஜெனிட்டிக் ப்ராசஸஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். எர்த் அப்படின்றது 4 ஸ்பியர்ஸ்னால ஆக்கப்பட்டிருக்கு. லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர். எர்த்தினுடைய சர்ஃபேஸ் அவனுடைய டோட்டல் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 510 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக இருக்குது. இதில் ஏபயோட்டிக் ஸ்பியர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர். அண்ட் பயோட்டிக் ஸ்பியர் லிவிங் திங்ஸை கொண்டிருக்கக்கூடியது பயோட்டிக் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இது பயோஸ்பியராக இருக்குது. இந்த 4 ஸ்பியர்ஸும் லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர் இது எல்லாம் சேர்ந்து தான் எர்த் அப்படின்ற பிளானட்டை கான்ஸ்டியூட் பண்ணுது. இப்போ எர்த்தினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா எர்த்தினுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் அப்படின்றதும் இன்னர் கோர் அப்படின்றதும் அதனுடைய நேச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ரெண்டுலேயுமே டோட்டலி கான்ட்ராஸ்டாக டிஃபரெண்ட்டாக இருக்குது. எர்த்தினுடைய இன்டீரியர்னுடைய ஸ்ட்ரக்சரை 3 லேயர்ஸாக நம்ம பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ரஸ்ட், மேண்டில் அண்ட் த கோர் அப்படின்னு சொல்லக்கூடியது. க்ரஸ்ட் அப்படின்றது தான் அவுட்டர் லேயர், நமக்கு ஸ்கின் மாதிரி. மேண்டில் அப்படின்றது இன்னர் லேயர், அதாவது மசில் மாதிரின்னு சொல்லலாம். அண்ட் கோர் அப்படின்றது உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் பார்ட். இதில் லித்தோஸ்பியர் அப்படின்றது தான் எர்த்தினுடைய சாலிட் அவுட்டர் பார்ட்டாக இருக்குது. அட்மாஸ்பியர் அப்படின்றது எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய தின் லேயர் ஆஃப் கேஸஸ். ஸோ ஒரு பெட்ஷீட் மாதிரி, எப்படி ஒரு பெட்ஷீட் நம்ம போத்திக்கிறோமோ அதே மாதிரி எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய தின் லேயர் ஆஃப் கேஸஸ் தான் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஹைட்ரோஸ்பியர் அப்படின்றது எர்த்தினுடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டரி பார்ட். அதில் ஓஷன்ஸும் உட்பட, ரிவர்ஸ் உட்பட, லேக்ஸ் அண்ட் வாட்டர் வேப்பர் எல்லாம் சேர்ந்தது தான் ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பயோஸ்பியர் அப்படின்ற லேயர் ஆஃப் எர்த்தில் தான் லைஃப் அப்படின்றது எக்ஸிஸ்ட் ஆகுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா எர்த்தினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி, என்னென்ன லேயர்ஸ் கொண்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலே இருக்கக்கூடியது அட்மாஸ்பியர் அப்படின்றது லேயர் ஆஃப் கேஸஸ். இதை எக்ஸோஸ்பியர், தெர்மோஸ்பியர், மீசோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் அண்ட் ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எர்த்தினுடைய க்ரஸ்ட், இதில் ஓஷன், காண்டினென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா மேண்டில். மேண்டில் அப்படின்றத அப்பர் மேண்டில் அண்ட் லோவர் மேண்டில் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கோரை இன்னர் கோர் அண்ட் அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ இந்த இன்டீரியர் பார்ட்டில் பார்த்தாலே அப்பர் மேண்டில் அப்படின்றது ஒரு விதமான கம்போசிஷன் கொண்டு இருக்குது, லோவர் மேண்டில் அப்படின்றது வேறு விதமான கம்போசிஷனை கொண்டு இருக்குது, இன்னர் கோர் அப்படின்றது ஒரு மாதிரி இருக்குது, அவுட்டர் கோர் அப்படின்றது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த இமேஜ் அப்படின்றது கிராஃபிக்கலி கிரியேட் பண்ணப்பட்டாலும் இதுதான் எர்த்தினுடைய ஸ்ட்ரக்சர் மாடல். எர்த் அப்படின்றத கட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த இமேஜில் நமக்கு காட்டியிருக்காங்க. இப்போ க்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் எர்த்தினுடைய அவுட்டர் லேயர். இங்கே தான் நம்ம வாழ்கிறோம். எர்த்துக்கு ஸ்கின் மாதிரியானது தான் க்ரஸ்ட் அப்படின்றது. இது எர்த்தினுடைய சர்ஃபேஸில் 5 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு இருக்குது. அண்ட் எர்த்தினுடைய சாலிட் அண்ட் ரிஜிட் லேயர் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த க்ரஸ்ட். இந்த க்ரஸ்ட் அப்படின்றதுனுடைய திக்னஸ் ஓஷன் ஃப்ளோரை கம்பேர் பண்ணும்போது காண்டினென்ட்ஸில் கிரேட்டராக இருக்குது. ஏன்னா காண்டினென்ட்ஸில் தான் மவுண்டெயின்ஸ் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கொண்டு இருக்குது. அதனால் க்ரஸ்ட் அப்படின்றதுடைய திக்னஸ் ஓஷன் ஃப்ளோரை கம்பேர் பண்ணும்போது காண்டினென்ட்ஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த க்ரஸ்ட் அப்படின்றத நம்ம காண்டினென்டல் க்ரஸ்ட், ஓஷனிக் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போது இதனுடைய கம்போசிஷன் என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காண்டினென்டல் க்ரஸ்ட் அப்படின்றது சியால்னால மேக்கப்பட்டிருக்கு, அதாவது சிலிக்கா மற்றும் அலுமினியம்னால ஆக்கப்பட்டிருக்கு. ஓஷனிக் க்ரஸ்ட் அப்படின்றது சிமானால மேக் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது சிலிக்கா மற்றும் மெக்னீஷியானால மேக் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேண்டில். மேண்டில் அப்படின்றது ஜஸ்ட் பினீத் த க்ரஸ்ட் இருக்கக்கூடிய இன்டீரியர் பார்ட். இது 2900 கிலோமீட்டர் திக்னஸ் கொண்டது. இந்த மேண்டிலினுடைய அப்பர் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ராக் ரொம்ப சாலிடாக இருக்குது. அதே இது மேண்டிலினுடைய லோவர் பார்ட்டுன்னு பார்த்தோம்னா ராக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் மால்டன் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த மால்டன் ஸ்டேட் ஆஃப் ராக் இன்சைட் த எர்த், அதாவது லோவர் மேண்டிலில் இருக்கக்கூடிய மோல்டன் ஸ்டேட் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் ராக் அப்படின்றது தான் நம்ம மேக்மா அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இந்த மேக்மா அப்படின்றது தான் வால்கானிக் எரப்ஷன் மூலமாக நமக்கு எரப்ட் ஆகி வெளியில் வரக்கூடியது.
ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா கோர் அப்படின்றது தான் எர்த்தினுடைய இன்னர் மோஸ்ட் அண்ட் ஹாட்டஸ்ட் லேயர். இது மேன்டிலுக்கு கீழ இருக்கக்கூடியது. இது வந்து நிக்கல் மற்றும் அயன்னால மேக் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இத நைஃப் NIFE அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இந்த கோர் அப்படின்றத சாலிடான இன்னர் கோர் அண்ட் லிக்விடான அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்லி 2ஆ டிவைட் பண்றோம். இந்த கோர்ல லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் அயன் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நைஃப் அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறோம். Fe அப்படின்றது அயனினுடைய சிம்பல். ஸோ அயன் அப்படின்றது இந்த கோர்ல அதிக அளவில் இருக்கிறதுனால தான் எர்த்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் எர்த் அப்படின்றது தன்னுடைய ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிறதுனால இந்த எர்த்தினுடைய அவுட்டர் கோர் அப்படின்றது சாலிடாக இருக்கக்கூடிய இன்னர் கோரை வந்து சுற்றி வருது, ஸ்பின் ஆகுது. இப்போ ஒரு ட்ரம்மை வந்து ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரம்முக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் அந்த ட்ரம்மோட சேர்த்து ரொட்டேட் ஆகும். அந்த மாதிரி எர்த் வந்து அதனுடைய ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிறதுனால இந்த லிக்விடான அவுட்டர் கோர் அப்படின்றது சாலிடான இன்னர் கோர் மேலே வந்து ரொட்டேட் ஆகுது. அண்ட் இதுதான் எர்த்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஜென்ரேட் பண்ணுது. இதன் மூலமாக தான் மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ டியூ டு ஹை ப்ரெஷர் இன்னர் கோரில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அப்படின்றது அனேபிள் டு மூவாக சாலிடாக வந்து காணப்படுது. அதனால தான் அவுட்டர் கோர் லிக்விடாகவும் இன்னர் கோர் அப்படின்றது சாலிடாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ராக்ஸ். இந்த கிரஸ்ட் அப்படின்றது தான் ராக்ஸினுடைய ஸ்டோர் ஹவுஸாக கன்சிடர் பண்ணப்படுது. ராக் அப்படின்றது வெறும் பாறைகள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அண்ட் அக்ரிகேட் ஆஃப் மினரல்ஸ் ஆன் த எர்த்ஸ் கிரஸ்ட். எர்த்ஸ் கிரஸ்டில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த டோட்டல் அக்ரிகேட்டை நம்ம ஜென்ரலாக ராக் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறோம். அது வந்து ஹார்டாக காம்பேக்டாக இருக்கலாம் லைக் கிரானைட் மாதிரி, அல்லது சாஃப்டாக இருக்கலாம் லைக் கிளே மாதிரி, அண்ட் லூஸாகவும் இருக்கலாம் எக்ஸாம்பிள் சாண்ட் மாதிரி. ஸோ எந்த மாதிரி இது ஃபார்ம் ஆகுது, எதை வச்சு இது ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி ராக்ஸை இக்னியஸ் ராக்ஸ், செடிமெண்ட்ரி ராக்ஸ் அண்ட் மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இக்னியஸ் அப்படின்ற வேர்ட் லெட்டின் வேர்டான இக்னிஸ் IGNIS அப்படின்றதுலேருந்து டிரைவ் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம், நெருப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தமாம். நம்மளுடைய எர்த்தினுடைய இன்டீரியரில் அதாவது லோவர் மேண்டில் ரொம்ப ஹாட்டான மால்டன் மெட்டீரியல் ராக் மெட்டீரியல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு பேர் தான் மேக்மா அப்படின்றதும் பார்த்தோம். இந்த மேக்மா அப்படின்றது எர்த்தினுடைய சர்ஃபேஸை ரீச் ஆகும்போது அதை நம்ம லாவா LAVA அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இந்த லாவா சர்ஃபேஸில் கூல் டவுன் ஆகி ராக்ஸாக சாலிடிஃபை ஆகுது. அப்படி சாலிடிஃபை ஆன ராக்ஸை தான் இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இந்த இக்னியஸ் ராக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும், பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா கிரானைட் அண்ட் பாசால்ட். இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்றத பிரைமரி ராக்ஸ் ஆர் மதர் ராக்ஸ் அப்படின்னு அழைக்கலாம். ஏன் அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ், மெட்டாமார்பிக் ராக்ஸ் இந்த மாதிரியான மற்ற ராக்ஸ் வந்து இதிலிருந்து டைரக்டாக ஆர் இன்டைரக்ட்லி ஃபார்ம் ஆகிறதுனால இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்றது இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பிரைமரி ஆர் மதர் ராக்ஸ். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ். செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்றது லெட்டின் வேர்டான செடிமெண்ட் அப்படின்றதுலேருந்து டிரைவ் ஆயிருக்கு. இதுக்கு செட்டில் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம். ரிவர்ஸாக இருக்கட்டும், கிளேஷியர்ஸாக இருக்கட்டும், வின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சாயிலினுடைய ராக்கினுடைய சின்ன சின்ன பிட்ஸை வந்து கேரி பண்ணி வேற ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸாக இது டெபாசிட் ஆகி ஃபியூ மில்லியன் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் இது ஹார்டன் ஆகி காம்பேக்டான ராக்ஸாக மாற்றப்படுது. ஸோ அந்த மாற்றப்பட்ட ராக்ஸ் தான் நம்ம செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இந்த லேயர்ஸில் பிளான்ட்ஸினுடைய பாடிஸாக இருக்கட்டும், அனிமல்ஸினுடைய பாடிஸாக இருக்கட்டும் விழுந்து அது எம்பட் ஆகி அது ஃபாசில்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், சால்க், ஜிப்சம், கோல், காங்க்ளோமெரேட் இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா மெட்டாமார்பிக் ராக்ஸ். மெட்டாமார்பிக் அப்படின்றது மெட்டாமார்ஃபோசிஸ் அப்படின்ற வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம். ஸோ ஒவ்வொரு ராக்குக்கும் என்னென்ன அர்த்தம், அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இக்னியஸ் அப்படின்னா இக்னிஸ் அப்படின்ற வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். செடிமெண்ட்ரி ராக் அப்படின்றது லெட்டின் வேர்டான செடிமெண்ட் அப்படின்றதுலேருந்து டிரைவ் ஆயிருக்கு, அதுக்கு செட்டில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மெட்டாமார்பிக் அப்படின்ற வேர்டு வந்து மெட்டாமார்ஃபோசிஸ் அப்படின்றதுலேருந்து டிரைவ் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம், உருவத்தில் மாற்றம் அடைகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இக்னியஸ் ராக்ஸும் செடிமெண்ட்ரி ராக்ஸும் எக்ஸ்ட்ரீமான ஹீட் அண்ட் ப்ரெஷரில் சப்ஜெக்ட் ஆகும்போது
அதனுடைய ஃபார்மாக இருக்கட்டும், அதனுடைய கேரக்டராக இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் இந்த ராக்ஸ் வந்து மெட்டாமார்பிக் ராக்ஸாக வந்து மாற்றப்படுது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கிரானைட் அப்படின்றது ஜெனிஸாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்படுது, பாசால்ட் ராக்ஸ் அப்படின்றது சிஸ்டாக மாற்றப்படுது, லைம்ஸ்டோன் அப்படின்றது மார்பிளாக மாற்றப்படுது, அண்ட் சாண்ட்ஸ்டோன் அப்படின்றது குவார்ட்சைட்டாக மாற்றப்படுது. ஸோ இந்த ஜெனிஸ், சிஸ்ட், மார்பிள், குவார்ட்சைட் இது எல்லாமே மெட்டாமார்பிக் ராக்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ராக் சைக்கிள். இந்த ராக் சைக்கிள் அப்படின்றது இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு வாட்டர் சைக்கிள் எப்படி வந்து இந்த எர்த்தில் ஹேப்பன் ஆகுதோ அதே மாதிரி இந்த ராக் சைக்கிள் அப்படின்றதும் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக இக்னியஸ் ராக்ஸ், செடிமெண்ட்ரி ராக்ஸ் அண்ட் மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே மால்டன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மேக்மா அப்படின்றது எரப்ட் ஆகி வெளியில் வருது. ஸோ இந்த எரப்ட் ஆகி வரக்கூடியது செட்டில் ஆகி இக்னியஸ் ராக்ஸாக மாற்றப்படுது. இந்த இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்றது சர்ஃபேஸ்க்கு ஸ்லோலி அப்லிஃப்ட் ஆகி வருது அண்ட் வெதரிங் அண்ட் எரோஷன் மூலமாக இது டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு டெபாசிட் பண்ணப்பட்டு செடிமெண்ட் ஆகுது. இப்படி செடிமெண்ட் ஆகிறது செடிமெண்ட்ரி ராக்காக மாற்றப்படுது. அண்ட் இந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து அண்டர் ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் மெட்டாமார்பிக் ராக்காக வந்து மாற்றப்படுது. இந்த மெட்டாமார்பிக் ராக் எகெயின் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் மெல்ட் ஆக்கப்பட்டு மால்டன் ஸ்டேட் ஆகி அது திரும்ப மேக்மாவாக ஃபார்ம் ஆகுது. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜியோமார்பிக் ப்ராசஸஸ். எர்த்தினுடைய சர்ஃபேஸை நோக்கி எர்த்தினுடைய இன்டீரியர்லேருந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸை நம்ம இன்டர்னல் ப்ராசஸஸ் ஆர் எண்டோஜெனிட்டிக் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். த வேர்ட் எண்டோ அப்படின்றது இன்னர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய சில ஃபோர்ஸஸ் வந்து பூமியினுடைய சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகுது. இந்த ப்ராசஸை தான் இன்டர்னல் ப்ராசஸஸ் ஆர் எண்டோஜெனிட்டிக் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபோர்ஸஸ் மூலமாக சர்டைன் டோபோகிராஃபிக் ரிலீஃபாக இருக்கட்டும், லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும் பில்ட் பண்ணப்படுது. சில ஃபோர்ஸஸ் லைக் ரன்னிங் வாட்டர், கிளேஷியர், விண்ட், வேவ்ஸ் இது எல்லாமே எர்த்தினுடைய சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகுது. இதை வந்து எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ் ஆர் எக்ஸோஜெனிட்டிக் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ் அப்படின்றது எண்டோஜெனிட்டிக் ப்ராசஸஸ்னால கிரியேட் பண்ணப்பட்ட லேண்ட்ஸ்கேப் அண்ட் டோபோகிராஃபிக் ரிலீஃபை டியர் பண்ணி அதை ரிலேட்டிவ்லி லோ எலிவேட்டட் பிளெயின்ஸாகவும் அந்த லேண்ட் ஃபார்ம்ஸை ஷேப் பண்ணுறதற்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த எண்டோஜெனிட்டிக் அண்ட் எக்ஸோஜெனிட்டிக் ரெண்டு ப்ராசஸை டுகெதராக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜியோமார்பிக் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ப்ராசஸஸ். ஏன்னா இந்த சாப்டரில் நம்ம எண்டோஜெனிட்டிக் ப்ராசஸஸ் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இன்டர்னல் ப்ராசஸஸ் அப்படின்றது எர்த்தினுடைய க்ரஸ்ட்டுக்கு டீப் இன்சைட்லேருந்து மெட்டீரியல்ஸை எஜெக்ட் பண்ணுது பை த ஹீட் ஜென்ரேட்டட் இன்சைட். இதுக்கு பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் பவராக இருக்கக்கூடியது இன்டர்னல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இப்போ பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். லித்தோஸ்பியர் அப்படின்றத ஹியூஜ் ஸ்லாப் ஆஃப் ராக்ஸாக வந்து நம்ம பிரிக்கலாம். இந்த ஹியூஜ் ஸ்லாப் ஆஃப் ராக்ஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டெக்டானிக் பிளேட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் நம்ம கட்டுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் காலம், பீம் அண்ட் ஸ்லாப்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஸ்லாப் அப்படின்றது ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ டுகெதராக எல்லா ஃப்ளோர்ஸையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி லித்தோஸ்பியரில் நிறைய நம்பர் ஆஃப் ஸ்லாப்ஸ் ஆஃப் ராக்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த ஹியூஜ் ஸ்லாப் ஆஃப் ராக்ஸை தான் நம்ம டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இந்த டெக்டானிக் பிளேட்ஸை மேஜர் பிளேட்ஸ் அண்ட் மைனர் பிளேட்ஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த பிளேட்ஸ் அப்படின்றது மேண்டிலுக்கு மேலே இண்டிபெண்ட்டாக ஃப்ளோட் ஆகக்கூடியது. இந்த பிளேட்ஸில் ஏற்படக்கூடிய கொலிஷன்ஸ்னால ஒன்னோட ஒன்று மோதும் போது மவுண்டெயின் ரேஞ்சஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் அதர் இர்ரெகுலர் சர்ஃபேஸ் ஃபியூச்சர்ஸ் போத் லேண்ட்லேயும் சரி ஓஷன் ஃப்ளோர்லையும் சரி இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஃபினாமினனை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெக்டானிக் பிளேட்ஸினுடைய மூவ்மெண்ட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேண்டிலிருந்து வரக்கூடிய தெர்மல் எனர்ஜி, அதாவது ஹீட் எனர்ஜி. இப்போ இந்த பிளேட் மூவ்மெண்ட்ஸை பற்றியும் அண்ட் அது வந்து எர்த்குவேக் அண்ட் வால்கானிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு எப்படி ரிலேட்டிவாக இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 விதமான பவுண்ட்ரிஸ் காணப்படுது.
கன்வர்ஜென்ட் பவுண்டரி, டைவர்ஜென்ட் பவுண்டரி, கன்சர்வேட்டிவ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி அப்படின்றது. கன்வர்ஜென்ட் பவுண்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டை நோக்கி மூவ் ஆகும்போது, டுவர்ட்ஸ் ஈச் அதர் மூவ் ஆகும்போது சம்டைம்ஸ் ஒரு பிளேட் வந்து மற்ற பிளேட்டுக்கு கீழே வந்து சிங்க் ஆகும். எந்த லொக்கேஷனில் இந்த சிங்கிங் ஆஃப் அ பிளேட் அப்படின்றது ஒரு பிளேட்டுக்கு கீழே சிங்க் ஆகி போகுதோ அந்த லொக்கேஷனை சப்டக்ஷன் ஜோன் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த ஃபோல்டிங் மூலமாக மவுண்டெயின்ஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணப்படுது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹிமாலயாஸ் அப்படின்றது ஃபோல்டு மவுண்டெயினுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து இந்த கன்வர்ஜென்ட் பவுண்டரி, அதாவது பிளேட் பவுண்டரியினுடைய ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸ்னால கிரியேட் பண்ணப்படுறது. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டைவர்ஜென்ட் பவுண்டரி. இங்கே ஒவ்வொரு பிளேட்ஸும் அவே ஃப்ரம் ஈச் அதர் வந்து மூவ் ஆகுது. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா மேண்டல்லேருந்து மேக்மா அப்படின்றது புஷ் ஆகி வெளியில் வர்றதுனால. இப்போ ப்ரெஷர் குக்கரை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வந்து உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து விசில் மூலமாக ரிலீஸ் ஆகுதோ அந்த மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய க்ரஸ்டில் இருக்கக்கூடிய ஓப்பனிங்ஸ் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய மேக்மா அப்படின்றது மேண்டிலிருந்து புஷ்அப் ஆகி வெளியில் வருது. ஸோ இந்த மாதிரி மேக்மா வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பிளேட்ஸ் அப்படின்றது ஒன்றுலேருந்து ஒன்று வந்து அவே வந்து மூவ் ஆகுது. இந்த டைவர்ஜென்ட் பவுண்டரிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி. இங்கே ஒரு பிளேட்ஸ் அண்ட் இன்னொரு பிளேட்ஸ் வந்து ஹரிசாண்டலி ஒன்னோட ஒன்று ஸ்லைடாக மூவ் ஆகும். ஒன்று ஃப்ரண்ட்டில் மூவ் ஆச்சுன்னா ஒன்று வந்து டவுனில் மூவ் ஆகும். அந்த மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் கான்டினென்டல் பிளேட்ஸ். லேட்ரலான கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸஸ்னால பிளேட்ஸ் அப்படின்றது அப்வர்ட்ஸ் அண்ட் மூவர்ட்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃபோல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். மவுண்டெயின்ஸ் அப்படின்றது ஃபோல்டிங்னால கிரியேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அதை ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹிமாலயாஸ் அண்ட் த ஆல்ப்ஸ் மவுண்டெயின்ஸ். அக்கார்டிங் டு பிளேட் டெக்டானிக்ஸ், பிளேட்ஸ் அப்படின்றது எப்போதுமே கான்ஸ்டன்டான மோஷனில் தான் இருக்குமாம். பெர் இயருக்கு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் தான் ஆவரேஜாக வந்து மூவ் ஆகுதாம். இந்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு பார்க்குறதற்கு ரொம்ப ஸ்லோவாக தெரிஞ்சாலும் பட் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கான்டினென்ட்ஸ் அண்ட் பிளேட்ஸ் அப்படின்றது லாங் வேல மூவ் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் இப்போது 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பிளேட் அப்படின்றது கான்வானா லேண்டினுடைய ஒரு பார்ட்டாக இருந்திருக்கு. இந்த கான்வானா லேண்ட் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, சவுத் அமெரிக்கா இது எல்லாத்தையும் சேர்த்துது. ஸோ இந்தியன் பிளேட்டும் அதோட தான் உட்பட்டு இருக்குது. பட் இந்த கான்டினென்டல் பிளேட்ஸினுடைய மூமெண்ட்ஸ் காரணமாக சின்ன சின்ன சென்டிமீட்டராக ஒவ்வொரு வருஷமும் மூவ் ஆகி இப்போது ஒவ்வொரு பிளேசஸும் ஒவ்வொரு கான்டினென்ட்ஸாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பான்ஜியா அப்படின்றது ஹியூஜ் லேண்ட் மாஸாக இருந்தது தான் பான்ஜியான்னு சொல்கிறோம். ஹியூஜ் வாட்டர் மாஸாக இருந்ததை வந்து பாந்தலசா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 250 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா லௌரேஷியா அண்ட் கான்வானா அப்படின்னு சொல்லி ரெண்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த கான்வானா லேண்டினுடைய பார்ட்டாக தான் இந்தியன் பிளேட் அப்படின்றது இருந்திருக்கு. பட் அட் ப்ரெசன்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்த் அமெரிக்கா, இங்கே சவுத் அமெரிக்கா, இங்கே ஆஃப்ரிக்கா, ஏஷியா, இங்கே இந்தியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கான்டினென்ட்ஸ் அப்படின்றது ஒன்னோட ஒன்று எப்படி ட்ரிஃப்ட் ஆகி போயிருக்கு அப்படின்றத இந்த இமேஜில் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அப்ராக்சிமேட்லி 140 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்தியன் பிளேட் அப்படின்றது சூப்பர் கான்டினென்ட்டான கான்வானா அப்படின்றதுலேருந்து ப்ரோக் ஆகி வந்துச்சு. அண்ட் இது வந்து ஃபர்தராக நார்த்தில் மூவ் ஆகி ஏஷியாவோட கொலைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொலிஷன், அதாவது இந்தியன் கான்டினென்ட் அப்படின்றது ஏஷியாவோட கொலைட் ஆகிறதுனால, இந்த யுரேஷியன் பிளேட்டோட கொலிஷன் ஏற்பட்டதுனால தான் டிபெட்டியன் பிளாட்டியூ அப்படின்றதும் மைட்டி ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் அப்படின்றதும் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா நேபாளினுடைய பவுண்ட்ரியில் ஒரு ஓரோஜெனிக் பெல்ட்டை வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து என்னதுன்னா டிபெட்டியன் பிளாட்டியூ, இது வந்து என்னதுன்னா ஹிமாலயன் ரீஜியன்ஸ். ஸோ எப்படி வந்து இந்தியா அப்படின்றது ட்ரிஃப்ட் ஆகி நார்த்தில் மூவ் ஆகி ஏஷியாவோட அட்டாச் ஆகிருக்கும் அண்ட் அதன் மூலமாக இது எப்படி கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்றத நம்மளால் விசுவலைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எர்த்குவேக்ஸ் அப்படின்றது எர்த்தினுடைய கிரஸ்ட்ல ஏற்படக்கூடிய சடன் வைப்ரேஷன்ஸ். இது வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் சோர்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து வேவ்ஸா ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. எந்த பாயிண்ட்ல எர்த்குவேக் ஆரிஜினேட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றோம், அதாவது ஹைப்போசென்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் சீரீஸ் ஆஃப் எலாஸ்டிக் வேவ்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா ஜென்ரேட் பண்ணுது. எந்த பாயிண்டில் இது கிரியேட் ஆகுதோ அந்த ஃபோக்கஸ்க்கு நேர் மேலே எர்த்தினுடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நம்ம எபிசென்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எர்த்குவேக்கினுடைய இம்பேக்ட் அப்படின்றது மோஸ்ட்லி இந்த எபிசென்டரில் தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் இந்த ஃபோக்கஸ்.
எர்த்தினுடைய சர்ஃபேஸ்ல கீழே இந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா இதுக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆன் த எர்த் சர்ஃபேஸை வந்து எபிசென்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபோக்கஸ்ல இருந்து சீரீஸ் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்றது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செஸ்மிக் வேவ்ஸ். எர்த்குவேக்ஸ் அப்படின்றது செஸ்மிக் வேவ்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுது. இந்த செஸ்மிக் வேவ்ஸினுடைய நேச்சர், ஃபோர்ஸ், ஸ்பீட் இது எல்லாமே எந்த மீடியமில் இது பாஸ் ஆகுதோ அந்த மீடியத்தினுடைய நேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இதை 3 டைப் ஆஃப் வேவ்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா பிரைமரி ஆர் பி வேவ்ஸ், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி ஆர் எஸ் வேவ்ஸ், அண்ட் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் எல் வேவ்ஸ் அப்படின்றது. இப்போ பிரைமரி வேவ்ஸ் பி வேவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா எர்த்குவேக் வேவ்ஸ்லேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஆனது இந்த பி வேவ்ஸ் தான். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எபிசென்டரை வந்து ரீச் ஆகுமா. இந்த வேவ்ஸ் அப்படின்றது சாலிட், லிக்விட், கேஸஸ் இது எல்லாத்தையுமே வந்து பாஸ் பண்ணுது வித் அன் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் 5.3 கிலோமீட்டர் பெர் செகண்ட்லேருந்து 10.6 கிலோமீட்டர் பெர் செகண்டில். இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா எஸ் வேவ்ஸ். இந்த எஸ் வேவ்ஸ் அப்படின்றது அன்லைக் பி வேவ்ஸ் இட் கேன் ட்ராவல் ஒன்லி த்ரூ சாலிட்ஸ். இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்றது எந்த டைரக்ஷனில் இது ப்ராப்பகேட் ஆகுதோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய பிளேஸை கிரவுண்டை வந்து இது வந்து ஷேக் பண்ணுது. இந்த வேவ்ஸினுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோமீட்டர் பெர் செகண்ட்லேருந்து 8 கிலோமீட்டர் பெர் செகண்ட். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் எல் வேவ்ஸ். இது வந்து பி வேவ்ஸ்க்கு சிமிலராக இருந்தாலும் இது வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸில் மட்டும்தான் ப்ரைமர்லி ட்ராவல் ஆகுது. இந்த வேவ்ஸ் வந்து ரொம்ப கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவர், ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்லோவர் அண்ட் இதுதான் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் வேவ்ஸாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. இந்த வேவ்ஸினுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோமீட்டர் பெர் செகண்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் பெர் செகண்டாக இருக்குது. ஸோ எந்த வேவ்ஸ் வந்து இருக்கிறதுலையே ஃபாஸ்டஸ்ட் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப வேகமானதுன்னா பி வேவ்ஸ் ஆர் பிரைமரி வேவ்ஸ், பட் ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் ஆனது அதிக ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் எல் வேவ்ஸ் அப்படின்றது தான். அண்ட் எது வந்து சாலிட், லிக்விட், கேஸஸ் மூணுலையுமே பாஸ் ஆகும் கேட்டிருக்காங்க. அதுவுமே வந்து பிரைமரி வேவ்ஸ் ஆர் பி வேவ்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சுனாமி. ஸோ எர்த்குவேக்ஸ் பார்த்தோம், அதனால் கிரியேட் பண்ணக்கூடிய செஸ்மிக் வேவ்ஸ்ன்றதை பார்த்தோம். இப்போ சுனாமி அப்படின்றத பார்க்க போகிறோம். சுனாமி அப்படின்றது ஒரு ஜாப்பனீஸ் டேர்ம். இதுக்கு வந்து ஹார்பர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. ஸோ இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சுனாமி அப்படின்ற வேர்டுக்கு ஹார்பர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது எதுக்காக இந்த பேர் அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டு டிஸ்கிரைப் லார்ஜ் செஸ்மிக்கலி ஜென்ரேட்டட் சி வேவ்ஸ் காஸ் பை எர்த்குவேக்ஸாக இருக்கட்டும், லேண்ட்ஸ்லைட்ஸாக இருக்கட்டும், சப்மெரைனில் ஏற்பட்ட எக்ஸ்ப்ளோஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ கடலுக்கு அடியில் ஏதாவது ஒரு வெடிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய எரிமலையாக இருக்கட்டும் ஏதாவது வெடிச்சிச்சு அப்படின்னா அதன் மூலமாக அந்த சுனாமி அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணப்படுது. இந்த வேவ்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹை ஸ்பீடில் ட்ராவல் பண்ணப்படுது. அதாவது மோர் தென் 500 கிலோமீட்டர் பெர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டருக்கு மேலே வேகத்தில் இந்த வேவ்ஸ் வந்து ட்ராவல் ஆகுமா. அண்ட் இந்த வேவ்ஸினுடைய லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா இட் எக்ஸீட் 600 கிலோமீட்டர். இந்த வேவ்ஸ் அப்படின்றது சீ ஷோரை வந்து ரீச் பண்ணும்போது மோர் தென் 15 மீட்டர் ஹைட் கொண்டதாக இருக்குமா. அண்ட் இந்த கோஸ்டல் ஏரியாவில் டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்துறதுக்கான கேப்பபிலிட்டி அப்படின்றது இந்த சுனாமிக்கு இருக்குது. 2004 இந்தியன் ஓஷனில் ஏற்பட்ட எர்த்குவேக்னால சுனாமி அப்படின்றது கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. இதுதான் இது வரைக்குமான நேச்சுரல் டிசாஸ்டரில் ஹேப்பன் ஆன நேச்சுரல் டிசாஸ்டரில் 6th டெட்லியஸ்ட் நேச்சுரல் டிசாஸ்டர். இதனுடைய ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா 600 கிலோமீட்டர் பெர் ஹவர். அண்ட் இதன் மூலமாக ஏற்பட்ட டெத் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 2,80,000. இந்த எர்த்குவேக் அப்படின்றது இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் அக்கர் ஆயிருக்கு அண்ட் நியர்லி 7 hours இது வந்து எடுத்திருக்கு டு ரீச் சென்னை. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வால்கனோஸ் அப்படின்றது எர்த்தினுடைய கிரஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு வெண்ட் ஆர் ஓப்பனிங். இந்த ஓப்பனிங் மூலமாக தான் ஹாட்டான சாலிட், லிக்விட் அண்ட் கேசியஸ் மெட்டீரியல்ஸ் அதாவது மேக்மா அப்படின்றது எர்த்தினுடைய இன்டீரியர்லேருந்து எரப்ட் ஆகி வெளியில் வருது. இந்த மேக்மா அப்படின்றது மேலே வந்து சர்ஃபேஸில் லாவாவாக எஜெக்ட் பண்ணப்படுது. வால்கனோஸ் அப்படின்றது 2 பிளேட்ஸ் மூவ் பண்ணுச்சு, ஒன்னோட ஒன்று விலகி மூவ் பண்ணுச்சுனாலும் இந்த வால்கனோஸ் அப்படின்றது ஃபார்ம் பண்ணப்படுது. ஸோ வால்கனோஸில் ஜென்ரலி 4 மேஜர் காம்போனன்ட்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து மேக்மா சேம்பர். இந்த மேக்மா சேம்பர் அப்படின்றது எர்த்தினுடைய சர்ஃபேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய a large pool of liquid rock, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ராக். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வெண்ட் அப்படின்றது தான் நமக்கு அவுட்லெட்டாக செயல்படுது. ஸோ ஏராக இருக்கட்டும், ஸ்மோக்காக இருக்கட்டும், ஃபியூம்ஸாக இருக்கட்டும், மேக்மாவாக இருக்கட்டும் எல்லாமே வெளியேறதற்கு ஓப்பனிங்காக சர்வ் பண்ணுறது இந்த வெண்ட் தான். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வால்கானிக் கோன். இந்த வால்கானிக் கோன் அப்படின்றது வெண்ட்லேருந்து எஜெக்ட் ஆகக்கூடிய மேக்மானால் பில்ட் பண்ணப்படுற ஒரு லேண்ட் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரியான அமைப்பை கொண்டு இருக்கக்கூடியது தான் இந்த வால்கானிக் கோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை தான் கிராட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு பவுல் ஷேப்டு டிப்ரெஷன் வால்கேனோவுடைய டாப்பில் வந்து ஃபவுண்ட் பண்ணுது. இந்த கிராட்டர் மூலமாக தான் இந்த மேக்மா அப்படின்றது வெளியில் ஃப்ளோ அவுட் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த 4 மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த வால்கேனோஸ்: மேக்மா சேம்பர், வெண்ட், வால்கானிக் கோன் அண்ட் கிராட்டர் அப்படின்றது. இப்போ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அது எரப்ட் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி வால்கேனோஸை ஆக்டிவ் வால்கேனோ, டார்மெண்ட் வால்கேனோ, எக்ஸ்டிங்க்ட் வால்கேனோன்னு 3 கிளாஸிஃபை பண்ணுறோம். ஆக்டிவ் வால்கேனோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வால்கேனோஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வால்கானிக் லாவா, கேஸஸ், ஃப்ராக்மெண்டட் மெட்டீரியல்ஸை எஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆக்டிவ் வால்கேனோக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ் அப்படின்றது. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டார்மெண்ட் வால்கேனோ ஆர் ஸ்லீப்பிங் வால்கேனோ. இந்த வால்கேனோ அப்படின்றது a long period of time வால்கானிக் ஆக்டிவிட்டி ஏற்பட்ட மாதிரி எந்த ஒரு சைனுமே இருக்காது. சடனாக எக்ஸ்ப்ளோட் ஆகி லைஃப்காக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், அன்இமேஜினபிள் லாஸை வந்து ஏற்படுத்துது. இந்த மாதிரியான வால்கேனோஸை டார்மெண்ட் வால்கேனோ ஆர் ஸ்லீப்பிங் வால்கேனோ அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய மவுண்ட் ஃபியூஜி. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டிங்க்ட் ஆர் டெட் வால்கேனோ. ஒரு வால்கேனோ பெர்மனன்ட்லி அதனுடைய வால்கானிக் ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணிருச்சு அப்படின்னா அதை வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆர் டெட் வால்கேனோ அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டன்சானியாவில் இருக்கக்கூடிய மவுண்ட் கிளிமஞ்சாரோ. இப்போ வால்கேனோவினுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் கம்போசிஷனை பேஸ் பண்ணி இதை காம்போசிட், ஷீல்ட் அண்ட் டூம் வால்கேனோ அப்படின்னு 3 பிரிக்கிறோம். காம்போசிட் வால்கேனோ அப்படின்றத ஸ்ட்ராட்டா வால்கேனோ அப்படின்னு அழைக்கலாம். இது வந்து ஒரு கோனிக்கல் ஷேப்டு வால்கேனோ தான். மெனி லேயர்ஸ் ஆஃப் ஹார்டனான லாவா, பியூமைஸ் அண்ட் வால்கானிக் ஆஷ்னால இது வந்து மேக் பண்ணப்பட்டது. அதனால தான் இந்த காம்போசிட் வால்கேனோ அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே காமனாக பசிபிக் ஓஷனில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய மவுண்ட் ஃபியூஜி. ஸோ இது வந்து டார்மெண்ட் ஆர் ஸ்லீப்பிங் வால்கேனோன்னு பார்த்தோம். ஸோ அது வந்து காம்போசிட் வால்கேனோக்கும் எக்ஸாம்பிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வால்கானிக் டூம் ஆர் டூம் வால்கேனோ அப்படின்றது. இதில் வால்கேனோவிலேருந்து இந்த விஸ்கஸான லாவா வந்து ஸ்லோவாக இஜெக்ட் ஆகிறதுனால ஒரு சர்க்குலர் மவுண்ட் அப்படின்றது ஃபார்ம் பண்ணப்படுது. ஸோ இந்த லாவா அப்படின்றது வந்து ரிச் இன் சிலிக்காவாக இருக்கிறதுனால, வித் இன்டென்ஸ் விஸ்காசிட்டியாக இருக்கிறதுனால, வெண்ட்டிலிருந்து ரொம்ப தூரத்துக்கு இதனால் ஸ்ப்ரெட் ஆக முடியாது, ரொம்ப விஸ்கஸாக இருக்கிறதுனால. அதனால் இந்த வால்கானிக் டூம் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணப்படுது. அதை தான் இந்த டூம் வால்கேனோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது டூம் மாதிரியான அமைப்பை கொண்டிருக்கிறதுனால இந்த டூம் வால்கேனோ அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மெக்சிகோவில் இருக்கக்கூடிய பாரிக்யூட்டின் அப்படின்றது. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஷீல்டு வால்கேனோ. இது வந்து இன்டென்ஸான விஸ்கஸ் லாவானால ஃபார்ம் பண்ணப்படுறது. இந்த வால்கேனோவில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்டிலான ஸ்லோப்பிங் சைட்ஸ் அப்படின்றது இருக்குது. அண்ட் வால்கேனோ அப்படின்றது எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் ஃப்ளோ அவுட் ஆகுது. அண்ட் ஃப்ளோ அவுட் ஆகி ஒரு ஷீல்டு மாதிரி இது வந்து கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவேக்ஸ் அண்ட் வால்கேனோஸ். எர்த்குவேக்ஸ்னால் என்ன, எப்படி கிரியேட் பண்ணப்படுதுன்னு பார்த்தோம். வால்கேனோஸ்னால் என்ன, அதனுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் எர்த்வேக்ஸாக இருக்கட்டும், வால்கானிக் எரப்ஷன்ஸாக இருக்கட்டும், இட் டு நாட் ஸ்ட்ரைக் ரேண்டம்லி. பட் இது வந்து பிளேட்டினுடைய பவுண்ட்ரிஸில் தான் வந்து அக்கர் ஆகுது. ஒவ்வொரு பிளேட்டும் சொல்கிறோம், பசிபிக் பிளேட், அண்டார்டிக் பிளேட், யுரேஷியன் பிளேட்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேட்டினுடைய பவுண்ட்ரிஸில் தான் மோஸ்ட் எர்த்குவேக்ஸ் அண்ட் வால்கானிக் எரப்ஷன்ஸ் அப்படின்றது அக்கர் ஆகுது. ஒன் சச் ஏரியா தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கும் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்றது. இந்த பிளேஸில் தான் பசிபிக் பிளேட் அப்படின்றது மெனி நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய பிளேட்டை வந்து என்னதுன்னா மீட் பண்ணுது. அதனால் இந்த இடத்துல எர்த்குவேக்ஸ் அண்ட் வால்கேனோஸ் அப்படின்றது அதிக அளவில் காணப்படுது. அதனால் இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா தான் வேர்ல்டுலேயே மோஸ்ட் செஸ்மிக்கலி அண்ட் வால்கானிக்கலி ஆக்டிவ் ஜோனாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து என்னதுன்னா பசிபிக் பிளேட். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது யுரேஷியன் பிளேட். இது வந்து என்னதுன்னா பிலிப்பைன் பிளேட். இங்கே வந்து இந்தியன் ஆஸ்திரேலியன் பிளேட். இங்கே வந்து அண்டார்டிக் பிளேட். இங்கே வந்து நாஸ்கா பிளேட். இங்கே சவுத் அமெரிக்கன் பிளேட், காக்கோஸ் பிளேட், நார்த் அமெரிக்கன் பிளேட். இது வந்து கெரிபியன் பிளேட். ஸோ இந்த பசிபிக் பிளேட் அப்படின்றது கிட்டத்தட்ட 9 பிளேட்டோட இந்த இடத்துல மெர்ஜ் ஆகுது. அதனால இந்த இடத்துல நிறைய ஆக்டிவ் வால்கேனோஸ் அப்படின்றது காணப்படுது. ஒரு செயின் மாதிரியான அமைப்பாக காணப்படுது. அதனால இதை ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இதுதான் வேர்ல்டுலேயே மோஸ்ட் செஸ்மிக்கலி அண்ட் வால்கானிக்கலி ஆக்டிவ் ஜோனாக இருக்குது. அதர் டிஸ்டிங்டிவ் மேஜர் பெல்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிட் ஓஷோனிக் ரிட்ஜஸ், மிட் கான்டினென்டல் பெல்ட்ஸ் அண்ட் ஆல்பைன் ஹிமாலயன் பெல்ட் அப்படின்றது. இப்போ இந்த வால்கேனோஸ்னுடைய எஃபெக்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குது, டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா வால்கானிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது சாயிலினுடைய ஃபர்டிலிட்டியை என்ரிச் பண்ணுது. இதன் மூலமாக அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ப்ரொமோட் பண்ணப்படுது. எந்த ரீஜியனில் வால்கானோ ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த ஹாட் வால்கானிக் ரீஜியனில் ஜியோதெர்மல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதற்கு அது ஹெல்ப் பண்ணுது.
மெனி டார்மண்ட் அண்ட் ஆக்டிவ் வால்கனோஸ் அப்படின்றது வேர்ல்டில் த மோஸ்ட் அட்ராக்டிவ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாக காணப்படுது. அண்ட் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வால்கானிக் மெட்டீரியல்ஸ் வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸாகவும் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ். வால்கானிக் எரப்ஷன் அப்படின்றது எர்த்குவேக்கை காஸ் பண்ணுது, ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸை கிராஸ் பண்ணுது, மட் ஸ்லைடை கிராஸ் பண்ணுது அண்ட் ராக் ஃபாலை ஏற்படுத்துது. அண்ட் லாவா அப்படின்றது ரொம்ப தூரம் பரவி போகும்போது இது வந்து அந்த பாத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், பேர்ன் பண்ணி பரி பண்ணி டேமேஜ் வந்து கிரியேட் பண்ணுது. அண்ட் எரப்ஷன் மூலமாக ரிலீஸ் ஆகக்கூடிய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் அண்ட் ஆஷ் அப்படின்றது சுற்றி இருக்கக்கூடிய பீப்புளாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், ப்ரீத் பண்ணுறதற்கு ட்ரபிளையும் இரிட்டேஷனையும் கிரியேட் பண்ணுது. அண்ட் வால்கானிக் எரப்ஷன்ஸ் அப்படின்றது வெதர் கண்டிஷன்ஸை ஆல்டர் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டையும் டிஸ்டர்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்லாண்ட் வால்கானிக் எரப்ஷன். இது எல்லாமே இந்த வால்கானோஸினுடைய டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸாக கன்சிடர் பண்ணப்படுது. இப்போ இந்த சாப்டரில் கொடுத்துருக்கக்கூடிய டூ யூ நோ என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். 2004 டிசம்பர் 26 இந்தியன் ஓஷனில் சுனாமி அப்படின்றது அக்கர் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் அப்படின்றது யுரேஷியன் பிளேட்டுக்கு சப்டெக்ட் ஆகி, அதாவது அதுக்கு கீழே சரிஞ்சு போனதனுடைய ரிசல்ட்டாக தான் இந்த சுனாமி அப்படின்றது கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. இதனுடைய மெஷர்மெண்ட், மேக்னிடியூட் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரிச்சர் ஸ்கேலில் 9க்கு மேலே இருந்திருக்கு. இந்த எர்த்குவேக்னால சீ ஃப்ளோர் அப்படின்றது அப்லிஃப்ட் பண்ணப்பட்டுச்சு. இதன் மூலமாக சீ வாட்டர் அப்படின்றது டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அதன் மூலமாக தான் வேவ்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகி சுனாமியாக நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த டேர்ம் வால்கனோ அப்படின்றது லெட்டின் வேர்டான வல்கன் அப்படின்றதுலேருந்து டிரைவ் ஆகிருக்கு. இது வந்து ரோமன் காட் ஆஃப் ஃபயரினுடைய நேம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம லித்தோஸ்பியர் அண்ட் கிரஸ்ட் அப்படின்ற 2 டேர்ம் வந்து கேள்விப்பட்டோம். லித்தோஸ்பியர் அப்படின்றதும் கிரஸ்ட் அப்படின்றதும் ஒன்று கிடையாது. லித்தோஸ்பியர் அப்படின்றதுல கிரஸ்ட் ப்ளஸ் மேண்டிலுடைய அப்பர் மோஸ்ட் பார்ட் சேர்ந்ததை தான் லித்தோஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ கிரஸ்ட் அப்படின்றது லித்தோஸ்பியரினுடைய ஒரு பார்ட்டு தான். ஸோ லித்தோஸ்பியர் அண்ட் கிரஸ்ட் அப்படின்றது ஒன்று கிடையாது. அதே மாதிரி எல்லா டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்க்கும் லித்தோஸ்பியர் அப்படின்றது இருக்குது. இந்த பிளானட்ஸ் மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ். எர்த்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 பிளானட் அண்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பிளானட். இதனுடைய லித்தோஸ்பியர்ஸ் எல்லாமே எர்த்தினுடைய லித்தோஸ்பியரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப திக்கராகவும் மோர் ரிஜிடாகவும் காணப்படுது. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த எர்த்வேக்கை வந்து மேக்னிடியூடை நம்ம ரிச்சர் ஸ்கேலில் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ அதை டிவைஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஃப் ரிச்சர் அப்படின்றவர். இந்த ஸ்கேல் வந்து எபிசென்டரில் எந்த எனர்ஜியில் அது ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றத ரிலேட் பண்ணுறதற்கு ஹெல்ப் பண்ணுது. இதன் மூலமாக எர்த்குவேக்கினுடைய எஸ்டிமேஷனை தெரிஞ்சுக்கிறதற்கும் அதனுடைய சிவியாரிட்டியை தெரிஞ்சுக்கிறதற்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹையஸ்ட் மேக்னிடியூட் எவர் ரெக்கார்டட் ஆன் த ரிச்சர் ஸ்கேல் எது அப்படின்னு பார்த்தோம்னா 9.5. நம்ம 2004 இந்தியாவில் நடந்த சுனாமி அப்படின்றது கூட எபோவ் 9 தான். பட் 9.5 அப்படின்றது தான் இது வரைக்கும் ஹையஸ்ட் மேக்னிடியூட் அப்படின்றது ரெக்கார்ட் பண்ணப்பட்டது 1960 சில் அப்படின்ற பிளேஸில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜோர்டானில் இருக்கக்கூடிய ஏன்ஷியன் சிட்டியான பெட்ரா அப்படின்றது இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் என்டையர் சிட்டி கார்வ்ட் அவுட் ஆஃப் ராக்ஸ். ராக்ஸ்னாலே கார்வ் பண்ணப்பட்ட த என்டையர் சிட்டி அப்படின்றது இந்த பெட்ரா அப்படின்ற சிட்டி. இதே மாதிரி நிறைய ராக்கெட் ஆர்கிடெக்சர் அப்படின்றது இந்தியாவில் காணப்படுது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அஜந்தா அண்ட் எலோரா கேவ்ஸ், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஐஹோல் அண்ட் பாதாமி டெம்பிள்ஸ், ஒடிசாவில் இருக்கக்கூடிய கொனார்க் டெம்பிள் அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the instrument which records the earthquake waves வந்து செஸ்மோகிராஃப் ஆர் செஸ்மோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் எந்த சயின்ஸ் வந்து இந்த எர்த்குவேக்ஸை டீல் பண்ணுதோ அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை வந்து செஸ்மாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the deepest place ever reached by human technology அப்படின்றது டைம் டு டைம் வேரி ஆகுது. டில் 2011 கோலா சூப்பர் ஹோல் அப்படின்றது ரஷ்யாவில் முர்மாங்ஸ் அப்படின்ற பிளேஸில் இருக்குது. இதுதான் டீப்பஸ்ட் பிளேஸாக கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. பட் 2012 சவ்யோவெல், அதாவது Z44 சவ்யோவெல் அப்படின்றத அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு. 12,376 மீட்டர் வந்து டெப்த் கொண்டது. இது வந்து இப்போ துபாயில் இருக்கக்கூடிய புர்ஜ் கலீஃபாவை கன்சிடர் பண்ணும்போது அதனுடைய ஹைட்லேருந்து 15 டைம்ஸ் வந்து அதிகம் கொண்டதாக இருக்காம். அண்ட் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் எர்த்ஸ் இன்டீரியர் அப்படின்றது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தூர் ஹால்ம்ஸ் அப்படின்றவர் எர்த்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா the earth can physically be described as a ball of rock.
ஸோ இந்த பால் ஆஃப் ராக்காக வந்து எர்த்தை வந்து ஃபிசிக்கலி வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். இந்த பால் ஆஃப் ராக்கில் பார்ட்லி வாட்டர் அப்படின்றது கவர் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் இது வந்து ஒரு என்வலப் ஆஃப் ஏர்னால் ரேப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த பால் ஆஃப் ராக்கை நம்ம லித்தோஸ்பியராக டிஸ்கிரைப் பண்ணலாம், வாட்டரை ஹைட்ரோஸ்பியராக டிஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் இந்த என்வலப் ஆஃப் ஏரை வந்து அட்மாஸ்பியராக சொல்லலாம். ஸோ இந்த 3 ஃபிசிக்கல் ஜோன்ஸோட சேர்ந்து பயாலஜிக்கல் ஜோனான பயோஸ்பியர் அப்படின்றது இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு, விச் இன்க்ளூட்ஸ் ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்த்தூர் ஹால்ம்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் யூனிட்டான லித்தோஸ்பியர் எண்டோஜெனட்டிக் ப்ராசஸஸ் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you all in the other session. Until then, take care and bye-bye.